ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28, 29, 30 பேஜ் நம்பர். ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டும்படி தாவீதுக்கு ஒரு ஏவுதல் ஏற்பட்டுச்சு. ஒரு பெரிய ஆலயம் கட்டணும், ஆண்டவருக்கு பிரம்மாண்டமா ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் சொன்னார், நீ கட்ட மாட்ட, உன்னுடைய கற்பப்பிறப்பாகி உன் மகன் தான் இந்த ஆலயத்தை கட்டுவான்னு சொல்றாரு. ஆலயத்தை அப்ப சாலமோன் கட்டுகிறார். கட்டி முடித்து ரொம்ப பிரம்மாண்டமான ஆலயம். இப்ப சொல்லப்போனா 1,00,000 கோடி என்று சொல்லுகிறார்கள் இப்பொழுது மதிப்பு. ஏன்னா செங்கல் இல்லை, செங்கலுக்கு இடையில தங்கத்தை வச்ச அது முழுவதும் செய்யப்பட்டது. தங்க தகடுகள் அதிகமா யூஸ் பண்ணப்பட்டுச்சு. அப்போ 1,00,000 கோடிக்கு மேல இருக்கும் அந்த கோயிலுடைய விலை என்று சொல்லுகிறார். அந்த கோயிலை அவன் கட்டிட்டு ஒரு ஜபம் பண்றான். ஓப்பனிங் பிரதிஷ்டை அன்னைக்கு ஒரு ஜபம். என்ன ஜெபம் பண்றான்? இந்த ஆலயத்தை எதுக்கு நான் கட்டினேன் அப்படின்னா, இதுல உங்க நாம விளங்கணும், இங்கிருந்து நாங்கள் செய்யும் வேண்டுதல் எல்லாம் உங்களுடைய சமூகத்துக்கு என்ன பண்ணணும், வரணும். நாங்களும் எங்கள் ஜனங்களும் நானும் வேண்டும் பொழுது இங்கிருந்து பதில் நீங்க என்ன பண்ணணும், தரணும். அது மட்டும் இல்ல, இரவும் பகலும் உடைய கண் இந்த நாங்க ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அந்த ஆலயத்துக்கு நேரம் என்ன பண்ணணும், இருக்கணும். இரவும் பகலும் உடைய காதுகள் நாங்க ஜெபிக்கும் பொழுதெல்லாம் காது என்ன பண்ணணும், உங்களுக்கு திறந்த மாதிரியே இருக்கணும். இப்படின்னு ஒரு ஜபத்தை என்ன பண்றாரு பண்ணிட்டு ஒரு ஏழு விதமான ஒரு சம்பவங்களை சொல்லி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்க வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரே இந்த ஆலயத்திலிருந்து நீர் எங்களுக்கு பதில் என்ன பண்ணணும், தரணும்னு அவர் ஜெபிக்கிறார். அவர் என்னென்ன காரியத்தை சொன்னார்? ஏழையும் நம்ம 2 சொன்னாலே 8,500. நமக்கு ஏழையும் நம்ம உங்களுக்கு கோடு ஒவ்வொரு லைன்ல கருத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு நான் நிறைவு செய்யும்படி நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த ஆலயத்தின் மேல் 29ல இந்த ஆலயத்தின் மேல் உங்களுடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதா. ஃபர்ஸ்ட் இந்த 7 பாயிண்ட சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னுரையாக சொல்ற விஷயம், நம்ம ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய ஜெபத்தை கேட்க ஆண்டவருடைய கண்ணு இரவும் பகலும் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்பாரா அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அவர் நம்ம எப்படா ஜெபிப்போன்னு அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்ப ஏங்க எனக்கு பதில் வரல அப்படின்னா, நம்ம ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிறார். பதில் இப்பொழுது தருவதும் பின்னாடி தர்றதும் அவருடைய இஷ்டம். அப்புறம் நமக்கு சாதகமா தர்றதும் சாதகம் இல்லாம தர்றதும் அவருடைய இஷ்டம். இஸ்ரவேல் ஜனங்கள் காடை வேணும்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் கோபத்துல அப்படி இருந்தாரு, அதுக்கப்புறம் கொடுத்துட்டாரு. ஆனா காடையை சாப்பிட்டு பல்லுல சிக்கிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க உயிர் என்ன பண்ணிச்சு, வாத வந்துருச்சு. ஆண்டவர் நம்முடைய எல்லா ஜபத்தையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக கேட்காததுனால பதில் வராததுனால அவர் என் ஜபத்தை கேட்கலைன்னு நம்ம முடிவு பண்ணவும் கூடாது. ஒரு விசுவாசி ஜெபிக்கும் பொழுது அவருடைய ஆலயத்தின் மேல் அவருடைய கண்கள் இரவும் பகலும் என்ன பண்ணியிருக்கான், திறந்து கொண்டு இருக்கிறது. 30வது வசனம் கீழ்ப்பகுதியிலே என்ன போடப்பட்டிருக்கிறது? பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. அப்ப இரவும் பகலும் நம்ம பிரேயர் பண்ணும் பொழுதெல்லாம் நம்ம ஜபத்தை கேட்க அவர் காது என்ன பண்ணிருக்கு, திறந்திருக்கு. கண்ணு எப்பொழுதும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம எப்ப ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் நமக்கு பதில் தர ரெடியா என்ன பண்றாரு, இருக்கார். நான் ஜெபம் பண்ணாலும் ரெடியா இருக்காரு. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் ஜெபிக்கும் பொழுதும் நீர் கண்ணோக்குவீராக. ரசிக்கப்பட்ட யாரு ஜெபம் பண்ணாலும் அவர் என்ன பண்ணுவாரு, கேட்பாரு. அததான் சங்கீதத்துல சொல்வார், ஜெபத்தை கேட்கிறவரு மாம்சமான யாவரும் இடத்துல என்ன பண்ணுவாங்க, வருவார். அவர் நம்ம ஜெபத்தை மட்டும் இல்ல, இதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. ரசிக்கப்படாதவன் கூப்பிடுறதையும் அவர் என்ன பண்றாராம், கேட்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சூரியன் வருது, அதனாலதான் நிலா வருது, அதனாலதான் மழை வருது. புறஜாதிகள் கூப்பிடும் பொழுது அவன் கடவுளே நினைச்சு கூப்பிடுறான். அவன் கடவுள் பதில் தராது. ஆனா அந்த கடவுள் ஸ்தானத்துல அவர் இருக்கிறதுனால இவர்களுக்கு நல்லோர் மேலும் தீயோர் மேலும் செய்ய வேண்டியதை அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு விசேஷமா செய்யறாரு, அவங்களுக்கு பொதுவா என்ன பண்றாரு, செய்யறாரு. அவர்கள் தேவன் காதிருந்தும் கேட்காது, கண்ணிருந்தும் காணாதான், அது பதிலே தராதான். அப்ப யாருப்பா அவருக்கு பதில் தர்றதுன்னா, அதுவும் பதில் தர்றது நம்முடைய ஆண்டவர் தான். சில வேளைகள்ல வஞ்சிப்பதற்காக பிசாசு இவங்க கூப்பிடுறதுக்காக பதில் கொடுக்கலாம். ஆனா உண்மைக்குமே ஒரு மக்களுக்கு நல்லது செய்யறது, அதை கேட்டு செய்யறதுன்னா நம்முடைய ஆண்டவர் தான். அல்லேலூயா. பொதுவா ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான், அவனுக்கும் சம்பளம். வெட்டிய வேலையை செய்யாம இருப்பான், அவனுக்கும் சம்பளம். அது மாதிரி மற்றவங்களுக்கும் படி அளக்க வேண்டியதை அளக்கிறார். நமக்கு விசேஷமா நம்முடைய ஜபத்தை என்ன பண்றாரு, அவரு கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப எப்பொழுதும் கண்ணு திறந்திருக்கு, எப்போதும் காது கேட்குது,
எப்பொழுதும் நம்முடைய ஜெபத்தை கேட்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்ப 7 விஷயத்த அவர் கேட்கிறாரு. நான் உங்களுக்கு வேகமா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா 31 இருந்து 32 நிறைய வசனங்கள் நம்ம வாசிக்க போறோம். நீங்க அத வசனத்தை வாசிக்கிறத பாருங்க, உங்களுக்கு நான் விளக்கத்தை நான் சொல்லுவேன். வசனங்களை வாசிக்க நீங்க ரெடியா இருங்க. பேஜ் நம்பர் எடுத்துக்கிறீங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். பேஜ் நம்பர் இன்னொரு தடவை சொல்லுங்க. 436வது பக்கத்தை புதிதாய் வந்தவர்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுல 31 32 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒருவன் போதும். ஃபர்ஸ்ட் நம்முடைய பிரச்சனைகளில் நம்மை நியாயம் தீர்க்க முதலாவது அந்த ஜெப குறிப்பு என்ன பண்றாரு? சாலமோன் வைக்கிறார். என்ன ஜெபம் பண்றாரு? ஒருவனுக்கும் இன்னொருத்தவனுக்கும் பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை இருக்கும்போது அந்த நாட்கள்ல என்ன பண்ணுவாங்க? ப்ரூவ் பண்ண முடியாது. எனக்கு ஒருத்தவனுக்கு சண்டை, ஏன் யார் பக்கம் நீதின்னு என்ன பண்ணாது தெரியாததுனால இவங்க நேர ஆலயத்துக்கு என்ன பண்ணிடுவாங்க? வந்துருவாங்க. சாலமோன் அப்படித்தான் பாயிண்ட் வைக்கிறார். உங்க ஆலயத்துக்கு வந்து இவன் என் மேல தப்பு பண்ணா அவன் சொல்லுவான், இவன் என் மேல தப்பு பண்ணா என் மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லும் போது 2 பேரும் ஆலயத்துல ஆணையிடுவாங்க. அதாவது சத்தியம் பண்ணுவாங்க. உண்மைக்குமே யாரு தப்பு பண்ணான்னு கடவுள் என்ன பண்ணிக்கிறாரு? பார்த்துக்கிறார். அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து ஆசாரியனுக்கு முன்பாக ஆணையிட்டு போவார்கள். இதான் சாலமோன் பாயிண்டா வைக்கிறாரு. 2 பேருக்கு பிரச்சனை இருக்கும்போது ஒருவன் மேல் ஆணையிடும் பொழுது அவன் வந்து தேவாலயத்துல ஜெபிக்கும் பொழுது, எந்த தேவாலயத்துல? அவன் கட்டின தேவாலயத்துல. ஒரு ஆலயத்துல இவ்வளவு இருக்கணும், ஒரு சர்ச்சுக்குள்ள இவ்வளவு இருக்கணும். நாமே ஆலயம், நமக்குள்ளேயும் இந்த பிரேயர்லாம் என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்ப சாலமோன் சொல்றாரு 2 பேரும் ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு பாயிண்டா வைக்கிறாரு. பிரச்சனைகள்ல வந்து ஜெபம் பண்ணுவான், அடிச்சுக்கிடுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ வந்து ஜெபம் பண்ணும் போது நீதி உள்ள நியாயாதிபதியாகிய நீர் யார் மேல குற்றம் இருக்கோ அந்த குற்றத்தை அவன் மேல் சுமர பண்ணி, யார் மேல் நீதி இருக்கிறதோ அவனை நீதிமானாக மாற்றுவீராக பாயிண்ட் என்ன பண்றாரு? வைக்கிறார். புரிஞ்ச பாயிண்ட்? இன்னைக்கு நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்? 7 விதமான ஜெபங்களை நம்ம செய்ய வேண்டும். முதல் ஜெபம், நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நேரடியா நம்ம போய் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. ஆனா நம்முடைய மாம்சம் நேரடியா சண்டை போடும், நேரடியா இந்த மாம்சம் எழும்பி கோவப்படும், எரிச்சல் படும், அதற்கு விரோதமா பேசும், தீமைக்கு தீமை செய்யும். ஆனா ஆண்டவர் சொல்றார் சாலமோன் மூலமாக பாயிண்ட், உனக்கும் உன் அயலானுக்கும் பிரச்சனை இருக்குமானால் நீ முதலாவது என்னிடத்துல ஜெபம் பண்ணு. நியாயம் இருக்கிறவர் நானே, பதில் செய்கிறவர் நானே, தீமைக்கு தீமை செய்யாதேன்னு சொல்றார். சொல்லிட்டு நானே பதில் செய்கிறவர், நீ என்ன பண்ணணும்? நீ ஜெபம் மட்டும் பண்ணுன்னு சொல்ற. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குது? அயலானுடன் குற்றம் செய்திருக்கையில் அவனை ஆணையிட்டு சொல்லும் பொழுது அந்த ஆணை அந்த ஆலயத்தில் உம்முடைய பலிபீடத்தில் வந்தார். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கை அவன் தலைமேல் சுமரும். உங்களுக்கு எதிராக குற்றம் பண்ணவன அவர் என்ன பண்ணிக்கிறாரு? புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு எதிராக குற்றம் பண்ணவங்களை தேவ சமூகத்தில் வைக்கும் பொழுது யார் பார்த்துக்கிறவா? அவர் பார்த்துக்கிறார். உங்க நீதியை அவர் வெளிப்படுத்துவார். அதுதான் ஜோசப் பாடும்போது, என் நீதியை வெளிச்சத்தை போல் மாற்று, பட்ட பகலை போல் என் நீதியை வெளியே கொண்டு வருவேன். நான் யார்? நான் தப்பு செய்யல, நான் கரெக்டா தான் இருக்கேன். எனக்கு எதிராளிகள் தான் தப்பு பண்ணாங்க, ஆனா நான் அதை நிரூபிக்க முடியல. அதை நான் போய் சண்டையிட்டு கொண்டிருக்க முடியாது. நான் அப்பா சமூகத்துல வைக்கிறேன், என் ஆண்டவர் எனக்கு அதை பதில் தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ முதல் பாயிண்ட் என்ன? தேவன் நடு நின்று நம்மை நியாயந்திருக்க நீங்களும் நானும் இந்த முதலாவது ஜெப குறிப்பை என்ன பண்ணணும்? ஜெபம். சாலமோன் அப்படித்தான் ஜெபம் பண்றார். 2வது ஜெப குறிப்புக்கு நேராக கடந்து போவோம். 33 34 வசனங்களை வாசிக்கலாம். போதும். அல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கிறோம், அந்த மாஸ்டர் குறைச்சு. 2வது, சத்துருக்கு முன்பாக தோல்வி அடையும் போது, சத்துருக்களுக்கு முன்பாக தோல்வி அடையும் போது, அதான் 30 குறைச்சிரு. அதுல 33ல போதும். 33ல உம்முடைய ஜனங்கள் இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாக பாவம் செய்தது நிமித்தம்
சத்ருக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பத்தை வேண்டுதலை செய்தால் பரலோகத்திற்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்கள் பிதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்தை அவர்களுக்கு திரும்பி வர பண்ணுவீராக. இரண்டாவது பாயிண்ட் என்ன பாயிண்ட்? நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும் தோல்விகள். தோல்வி ஏற்படுதுல போற இடமெல்லாம் கர்த்தர் நமக்கு வெற்றியை தரணும். ஒரு பிசினஸ், ஒரு ஊழியம், ஒரு குடும்ப காரியம், ஒரு பரீட்சை, ஒரு வேலை, எதுவா இருந்தாலும் நமக்கு என்ன கிடைக்கணும்? வெற்றி கிடைக்க வேண்டும். தோல்வி அடையும் பொழுது துவண்டு போகக்கூடாது. தோல்வி அடையும் போது சுருண்டு படுத்து கொள்ளக்கூடாது. எலிசா அப்படித்தான். தோல்வி வரும் பொழுது அவன் வாழ்க்கையில் ஒரு சோர்வு வருகிறது. அவன் என்ன பண்றான்? படுத்து கொண்டு, போதும் ஆண்டவரே, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில ஒரு தோல்வி வரும் பொழுது யாரை நோக்கி கூப்பிடணுமா? ஆண்டவர் நோக்கி. என்ன நம்மளை ஆராயணும்? ஆண்டவரே, ஒருவேளை நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறேனா? நான் தோல்வியடைய காரணம் என்ன? அப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வெற்றியை தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் எதுக்கெல்லாம் ஜெபிக்க சொல்றாரு? ரெண்டு பேருக்கு பிரச்சனை இருக்கும் போது அதை ஆண்ட சமூகத்துல வச்சு என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. சவுண்டு கேக்குதா? ரெண்டாவது, வாழ்க்கையில தோல்வி, தோல்வி மேல் தோல்வி, தோல்வி மேல் தோல்வி, அடிக்கு மேல அடி. போயிட்டு தோன்றி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம மற்ற முயற்சிகள் எல்லாம் பண்றதை விட்டுட்டு கொஞ்ச காலங்கள், கொஞ்ச நேரங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து நம்மளையே ஆராய்ந்து, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில தோல்வி? ஏன் எனக்கு வெற்றி தரவில்லை? ஏன் என் தொழிலிலே, ஏன் என் குடும்பத்திலே, ஏன் என் ஊழியங்களிலே, ஏன் எனக்கு ஒரு சர்க்கிள் அப்படின்னு நம்மளை ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நமக்கு பாதை காட்டுவார். அல்லேலூயா. மகனே, நீ இதை இப்படி செய்டா, இப்படி நீ பண்ணு, இன்னென்ன காரியத்துல உன் மேல நான் வருத்தமா இருக்கிறேன் அப்படின்னு அவர் நமக்கு சொல்லும் பொழுது நாம் அதை மாற்றங்களுக்குள்ள நம்ம கொண்டு வருவோம். கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் தோல்வி அடைந்தமோ அந்த இடத்துல எல்லாம் நமக்கு வெற்றி தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்றாரு, அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் பிதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்திற்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எந்த எல்லையில ஜெயிச்சுக்கிட்டு இருந்தோமோ அந்த எல்லையை விட்டு தோத்து போய் கீழே நிற்போம். நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் திரும்ப நம்ம இந்த எல்லைகளுக்குள்ளே கொண்டு வருவாங்க. தோல்விங்கிறது நிரந்தரமானது அல்ல. சொல்லுங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் என்ன பண்ணுவான்? எழுந்திருப்பான். சங்கீதத்துல வாசிக்க முடியும், என் எதிராளியே, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், ஆனால் என் தேவனோ என்னை எழுப்பினார். சத்துரு நம்மளை தள்ளுவான், உங்க குடும்பத்துல தள்ளுவான், உங்க தொழில தள்ளுவான், உங்களை தள்ளி விட்டு, உங்களை சறுக்க விட்டு, உங்களை தோல்வியடைய வச்சு, உங்களை லாஸாக வச்சு மனம் தோன்றக்கூடாது. போட்டு குடும்பம் தொழில் லாஸ் ஆயிருச்சு, லாஸ் ஆகுது, பயப்படாதீங்க. தோத்து போயிட்டோம் நினைக்காதீங்க. இங்கு ஒரு ஜப குறிப்பா கர்த்தர் வைக்கிறாரு, நீ தோத்துக்கிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் ஏன்ட்ட நீ வைப்பான, அவனுக்கு ஜெயமாக நான் மாற்றுவேன். விசுவாசிக்கிறோம்? கரங்களை வைத்தறால இல்லையா? சொல்லுங்களேன். ஜெயமாக மாற்றுகிறவர். அல்லேலூயா. மூணாவது பாயிண்ட்டுக்கு நேரம் நம்ம கடந்து போவோம். 35, 36 வசனத்தை வாசிக்கும் பொழுது போதும். மூன்றாவது, ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு நிலை இருக்கும் பொழுது நம்ம யாரை நோக்கி ஜெபம் பண்ணணும்? ஆசீர்வாதம் சொல்றது மலைக்கு ஒப்பாக இருக்கிறது. இங்க சொல்றாரு, உமக்கு விரோதமாய் ஜனங்கள் பாவம் செஞ்சதுனால வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் பொழுது அவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு நேராய் ஜெபிக்கும் பொழுது நீர் அவர்களுக்கு பதில் தந்து நீர் ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவீராக. அவர்கள் கிளேசப்படுகையில், இங்க மழை பெய்யலைன்னு சொன்னோடனே ஒரு கிளேசம் உண்டாகிறது. மழைன்னு சொல்லும் போது தேவன் தருகிற ஆசீர்வாதம். பூமியில இருந்து நீங்க எவ்வளவு போர் வேணாலும் தோண்டி தண்ணி எடுத்துடலாம், கடல் தண்ணியில கூட நீங்க மாத்திடலாம். ஆனா ஒன்னே நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, பயிர்கள் விளைய வேண்டுமானால் நீங்க பக்கெட்டா மோட்டர் போட்டு நீங்க ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துங்களேன், அது அப்படியே சோகமாவே இருக்கும் அந்த செடி. அதுக்கு ரொம்ப அது வளரலாம் செய்யாது. ஆனா ஒரு 2 நாள் மழை பெஞ்சிச்சுன்னா அந்த செடியினுடைய முகத்துல, அந்த தோற்றத்துல மாற்றங்கள் உண்டாகும். இது சயின்ஸ். வானத்திலிருந்து இறங்குகிற மழைக்கு தான் செடி ரெஸ்பான்ஸ் பண்ணும் கரெக்டா. அப்படியே நான் என்ன சொல்ல வரேன், நம்ம ஆசீர்வாதங்களுக்கு பல முயற்சிகள் பண்ணலாம், ஆனால் வானம் திறக்கணும், கர்த்தரே நம்மளை என்ன பண்ணணும், அதுதான் ஆசீர்வாதம்.
கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட அவர் என்ன பண்ண மாட்டாரு, வேதனையை கூட்ட மாட்டார். உங்க வாழ்க்கையில ஆண்டவரே ஆசீர்வாதத்தை இறங்க பண்ணணும். அப்படி ஆசீர்வாதம் தடையா இருக்குதுன்னா, இங்க சாலமோன் 3வது ஜெப குறிப்பா வைக்கிறார். ஆண்டவரே, எங்க தேசத்துல மழை இல்லாம இருக்கணும்னா நீங்க எங்களை ஆசீர்வதிக்காம வானம் அடப்பட்டு இருக்கும் பொழுது, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீர் வானத்தை திறப்பீராக. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில உள்ள ஜெப குறிப்புகள். ஜெபம் பண்ணணும். இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணலாமா ஆண்டவரே அப்படிலாம் கேட்காதீங்க. ஆண்டவரே, என் வாசல் அடைபட்டு இருக்கு, என் வானம் அடைபட்டு இருக்கிறது. தேவரீர் அந்த வானம் அடைபட்ட வானத்தை அடைபட்ட மேகங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். மேல இருந்து ஆசீர்வாதமான தண்ணீர் எங்களுக்கு கடந்து வருவதாக. அல்லேலூயா. அதான் சொல்றாரு 36 பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனங்கள் இஸ்ரவேல் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய வழி அவர்களுக்கு போதித்து உம்முடைய ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழையை கட்டளையிடுவீரா. அல்லேலூயா. இதுவரை உங்க முயற்சியில நீங்க ஒருவேளை ஏதோ குட்டி குட்டி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம். ஆனா இனிமே நீங்க ஜெபம் பண்ற விஷயம், அப்பா நீங்க எங்களை என்ன பண்ணுங்க, ஆசீர்வாதி. நம்ம தலைகீழ இருந்து தண்ணி குடிச்சாலும் முடியாது, தண்டால் எடுத்தாலும் முடியாது, முக்கி முக்கி பார்க்கிறோம், போதி மோதி பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் வானத்தை திறந்தா உங்க ஆசீர்வாதம் நிரம்ப ஆரம்பிக்கும். இனிமே நீங்க கேளுங்க, நீங்க வானத்தை திறங்கப்பா, என் குடும்பத்துல அடப்பட்டு இருக்கிற வாசல் திறக்கணும், மழை பெய்யணும் ஆண்டவரே. இப்படி ஒரு ஜெப குறிப்பை இந்த ஆலயத்திலிருந்து நான் ஜெபிக்கும் பொழுது தேவரீர் அதை கேட்டு பதில் தருவீராக. சாலமோன் சொல்றான், அது எந்த ஆலயம்? நீங்களே அந்த ஆலயம். கர்த்தர் வருகிற நாட்களில் உங்களுக்கு ஆசீர்வாதமான மலைகளை கர்த்தர் திறப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆர்டிபிஷியலா தண்ணி ஊத்தி நம்ம வளர நினைச்சோம், முயற்சி பண்ணோம், முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தோம், ஓரளவு வளர்ந்துருக்கிறோம் உண்மைதான். ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டா அவனை தடுக்கவே முடியாது, அவனுக்கு எதிர்த்து நிற்க ஒருவராலும் முடியாது. அல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களை கர்த்தரே ஆசீர்வதிப்பாராக, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தரே ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு அதை கேளுங்க, நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்ல, நான் கொடுக்கிற உழைப்பு அல்ல, நான் என் பிள்ளைகளை நான் மேன்மைப்படுத்துறது அல்லப்பா, அது சின்னதா இருக்கும். ஆனா நீங்க வானத்தை திறந்து உங்க ஆசீர்வாதத்தை இறங்க பண்ணி என் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சொல்லணும், இந்த 1 ராஜாக்கள் 8 சாலமோன் அப்படி ஜெபம் பண்ணினாரே, என் குடும்பத்திலையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான மழை இறங்கி வரணும். நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வாசல்களை திறப்பா. அல்லேலூயா. அநேகர் அவர்களாக ஊற்று தோன்றினார்கள், ஆனால் ஈசாக்கு தோன்றின ஊற்றுக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. ரெகபோத், கர்த்தர் அந்த ஊற்றை தோண்டும் பொழுது கர்த்தரே அந்த தண்ணீரை ஊற பண்ணினார். அது ஈசாக்குக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில நிறைய ஊற்றுகளை தோண்டுவோம், ஆனா அது நமக்கு எவ்வளவு பிளெஸிங்ஸ் இருக்கும் தெரியாது. இன்னிலிருந்து நீங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நீங்க என்னை ஆசீர்வதிங்கப்பா. யாக்கோபு அப்படித்தான், அவன் உழைச்சிட்டான், அவன் நல்லா சம்பாரிச்சுட்டான். ஒரு ஆளா போனா இப்ப எப்படி ஆளா வர்றான், 2 பரிவாரத்தோட வர்றான். என்ன முடியாத அளவுக்கு இருக்குது. இவன் ஏசாவை பார்த்து சொல்றான், அண்ணே நீ வச்சுக்க. அவன் சொல்றான், நீ வச்சுக்க, என்கிட்ட நிறைய இருக்குடா நீ வச்சுக்கடா. இவன் சொல்றான், என்கிட்ட நிறைய இருக்கு நீ வச்சுக்க. இவ்வளவு வச்சிருக்கேன். அப்புறம் ஏன் இவன் ஜெபம் பண்ணான்? இவன் என்ன ஜெபம் பண்ணா? காலை பிடிச்சுக்கிட்டு ராத்திரி ஃபுல்லா கத்துனானா? அவன் என்ன முட்டாளா? அவனுக்கு தான் ஏற்கனவே எல்லாமே இருக்கு. அப்ப காலை பிடிச்ச ஆசீர்வாதம் கேட்டது என்ன? அவன் பண்ண ஜெபம் என்ன? நீர் என்னை. அப்ப இவ்வளவு நாள் யார் ஆசீர்வதிச்சா? இது இவன் போட்ட போர்வெல் தண்ணி, இவன் போட்ட மோட்டர் தண்ணி. ஆனா இப்ப காலை பிடிக்கிறது நீர் வானத்து மதக திறந்து நீ என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்க. நம்ம உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இருக்கு கண்டிப்பா. உலக கூற்றின்படியே உழைச்சவனுக்கு பலன் என்ன அது உண்டு. அந்த பலனை நான் பேசவில்லை, அது யார் உழைச்சாலும் கிடைக்கும். ஆனா நம்மளும் உழைச்சு கடவுளும் வாசலை திறந்து மலையை திறப்பாரு பாருங்க, மழை ஊத்தும் பாருங்க, அப்பொழுதுதான் உங்களுடைய நிரந்தரமான ஆசீர்வாதம் உண்டாகும். உங்களுடைய அடையாளம் மாறும். நீ யார் கேட்ட, நீ இஸ்ரவேல் என்று இனி அழைக்கப்படும். ஆண்டவர் காலை பிடிச்சு அவரு ஒரு ஆசீர்வாத ஒரு வாசலை திறந்தா மலையை பெய்ய பண்ணினா நம்ம அடையாளமே என்ன ஆயிரும். அது வரை நீங்க 2 பரிவாரம் இருந்தாலும் நீங்க யாக்கோபு தான். ஆனா கர்த்தரை ஆசீர்வதிச்சா நீ இஸ்ரவேலா என்ன பண்ணிடுவீங்க, மாறிடு. அல்லேலூயா. நான் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? 2 ஆசீர்வாதம் நம்ம உழைக்கிறதுக்கு உண்டாகும். இது என்னது, இந்த குப்பை வண்டி அள்ளிட்டு போவாங்க பாருங்க சிலர், இந்த தப்பா சொல்ல, இந்த குருவிக்காரங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவன் ஒரு பைக்ல ஒரு பின்னாடி வண்டி மாதிரி செட் பண்ணி குடும்பமா போவான், போவான். அவனும் போவதான் செய்வான். ஆனா அதே இதுல ஒரு BMW கார் என்ன பண்ணுது போகுது, 2 வண்டி தான், 2 5 சீட்டர் தான்.
டிரைவர் முன்னாடி இருக்காரு, பின்னாடி 5 பேர், அங்கேயும் அப்படித்தான் உட்காந்துருக்கா. ஆனா 2 வண்டிக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம ஓட்டுறது குப்பை வண்டி, கத்தர் தந்தா அது BMW மாதிரி இருக்கணும். என்னடா யாங்க பிரதர் BMW சொல்லி துருபதேசத்துக்கு போயிட்டாரு. நான் அதை சொல்லல, கத்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுடைய மேன்மை வேற, நீங்களா முயற்சி பண்ணுடைய மேன்மை வேற. நீங்க செஞ்சதுக்கு பலன் வரும். ஈசாக்கு விதை விதைத்தான், அந்த பலன் வேற. கத்தரோ 100 மடங்கு தந்தார், அந்த பலனு வேற. அப்ப இவன் காலை பிடிச்சு ஜெபம் பண்ணும் பொழுது என்னை ஆசீர்வதியும் சொன்னானே, அந்த ஆசீர்வாதத்துடைய மேன்மையே வேற. இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ண போறீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் என்னத்தை உழைச்சாலும் எனக்கு ஒரு திருப்தி இல்லை, நான் ரொம்ப முயற்சி பண்றேன், ஆனா என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கனவு கண்டேன். இந்த பாமன் ரோட்ல, சில வேளை கனவு மூலமா ஆண்டவர் பேசுவார். பாமன் ரோட்ல இந்த குஷ்டரோகிகள் ஒரு பலகை மாதிரி வச்சு 4 வீல் வச்சிருப்பாங்கல்ல, புரியுது அவங்களுக்கு, வச்சு கையில துணி கட்டி இப்படி இப்படி போவாங்க. அவங்கள ஒரு வண்டி செஞ்சு, அவங்க முயற்சியில ஒரு வண்டி செஞ்சுட்டு போறாங்க. நான் என்ன பண்றேன், அந்த வண்டியில உட்கார்ந்துக்கிட்டு சரியான வேகமா போறேன். தீ பறக்குது, சல்லு சல்லுன்னு போறேன். அப்போ எனக்கு பரிச்சயமான ஒரு நண்பர், நல்ல ஒரு பணக்காரன், அவன் வந்து அது ஆண்டவருக்கு சமமா அந்த அந்த இடத்துல ஆண்டவர் அந்த கேரக்டரை கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து சொல்ற, டே ஏங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இதை வச்சு நான் எப்படியாவது முயற்சி பண்ணி என்ன பண்றேன், வேகமா போறேன்னு சொல்றேன். டேய் இதை வச்சுக்கிட்டு நீ எவ்வளவு நேரம், கொஞ்ச நேரத்துல வண்டியும் காணும், இப்படியே இழுத்துட்டு போறேன், ஆனா சரியான வேகமா போறேன். அதுல பார்த்த விஷயம் நான் என்ன, என் முயற்சியில நான் ரொம்ப வேகமா என்ன பண்றேன், ஓடுறேன், அதற்கு ஊதியமும் உழைப்புக்கேற்ற பலனும் என்ன பண்ணுது, கிடைக்குது. ஆனா பரலோகத்தில் இருக்கிறவர் பாக்குறாரு, நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற, ஆனா பலனு கம்மி. காரணம், இது உன்னுடைய பலன். நான் வந்தேன்னு வச்சுக்கவேன், உனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹார்ஸ் பவர் இன்ஜின் என்ன பண்ணிடுவேன், உனக்கு மாட்டிடுவேன். நீ இப்ப ஓம் பலத்துல விட மாட்ட, என் பலத்துல. இததான் சொல்றாரு, உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமாய் மாற்றுவேன். சும்மா நீங்க போய் இந்த செவுத்த அடிங்கல உடைக்காது, ஆனா ஜேசிபி வந்து அடிக்கும் போது என்ன ஆயிரும், உடைஞ்சிரும். நமக்குள்ளேயும் ஆண்டவர் ஒரு ஹார்ஸ் பவர், ஒரு எந்திரம் தான். ஆவியானவர் கிருபைங்கிறது ஒரு எந்திரம். நம்மளாம் வந்து முயற்சி பண்ணி நம்ம உழைப்பை செலுத்தி நம்ம போவோம், அதோடைய பலன் கொஞ்சம் தான் பார்க்க முடியும். ஆனா கர்த்தர் நம்ம மேல இறங்கி, அவர் வானத்தை திறந்து அவருடைய ஆசீர்வாதம் இறங்கிருச்சுன்னா, நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா போதும், பெரிய பலனை என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். சும்மா இருக்கல முயற்சி பண்றோம், ஆனா கடின உழைப்பு கொஞ்சம் பலன். ஆனால் ஆண்டவருக்குள்ள இருந்தா ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார், பலன் அதிகமாக. இதான் மேல இருந்து வர்ற ஆசீர்வாதத்துக்கும் நாம் உண்டாக்குகிற ஆசீர்வாதத்துக்கும் வித்தியாசம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்ப 3வது காரியம் பார்த்திருக்கோம், ஆசீர்வாதமான மழை பெய்யும்படி அவரிடத்துல ஜெபியுங்கள். அல்லேலூயா. 4வது 37வது வசனத்திலிருந்து 40 வரை வாசிக்கலாம். நாலாவது விஷயம், வாதை நீங்க. நான் சொல்றதெல்லாம் எழுதிட்டு வரீங்களா? ஃபர்ஸ்ட் என்னது, கர்த்தர் நமக்கு நடு நின்று நம்ம சத்துருக்கு முன்பாக நியாயந்தி இருக்க. 2வது தோல்வி அடைகிற விஷயத்துல வெற்றி பெற. 3வது கர்த்தரே நம்மை ஆசீர்வாதமான மழையை கொடுக்க. 4வது ஜெபம், இங்க என்ன ஜெபம், வாதை நீங்க. வாதை, ஆண்டவர் சங்கீதம் 91 சொல்றார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதைனா என்ன அப்படின்னா, நமக்கு அதிகமான உழைப்புகள் இருக்கும், ஆனா ஏதோ ஒரு வகையில அது நம்மை விட்டு என்ன பண்ணி கொண்டே இருக்கும், போய்கொண்டே இருக்கும். சமாதானமா இருக்கிற சூழ்நிலைகள் இருக்கும், ஆனா சமாதானத்தை கெடுக்கிற ஒரு சூழ்நிலை வந்து கொண்டே இருக்கும். வாதை என்று சொல்லும் போது ஒரு பட்டயம் எப்படி நீங்க எடுத்துக்கலாம்னா, ஒரு செடி வளர்ந்து போய்கிட்டு இருக்கும் போது ஒருத்தன் வெட்டிக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்க, ஒருத்தர் வளர்ந்துகிட்டே இருக்கும்போது ஒருத்தன் தட்டிக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்க, ஒருத்தர் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அணைச்சுக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கிறோம். இதுதான் வாதை. வாதையினுடைய டெஃபினிஷன் அதுதான். வளர்ந்து கொண்டிருக்கிறவனை வளர்ச்சியை தடுத்து அவனை வெட்டுவது, வளர்ந்து கொண்டிருக்கிறவனை வளர்ச்சியை மட்டுப்படுத்துவது, எரிந்து கொண்டிருக்கிறவனை அணரச் செய்வது. ஆனால் என்ன இதுல என்னன்னா, ஒரு வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அதை அரிக்கிற ஒரு தன்மை வந்து கொண்டிருக்கும். அதனாலதான் இங்க ஒரு 2-3 காரியத்தை இதுல சொல்லுகிறார்.
தேசத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கும் பொழுதும் கொள்ளை நோய் உண்டாகிற பொழுதும். கொள்ளை நோய் என்னது? ஒரு வாதை. நல்ல ஆரோக்கிய உடம்புல இருந்துகிட்டு இருக்கும் போது வியாதி என்ன ஆயிரும்? நிம்மதியா இருக்க கூடாது. நிறைய பணக்காரர்கள், நிறைய பணம் இருக்குது, ஆனா உடம்புல என்னது இருக்குது? வியாதி. மாத்திரை மருந்து, ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, தலையில பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. என்ன? ஒரு சரீரத்தினுடைய ஆசீர்வாதத்தை ஒன்று என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது? அரைச்சுக்கிட்டே இருக்குது. கீழே போடப்பட்டிருக்கிறது, நான் வாசிக்கிற 37 வாசிக்கிட்டு இருக்கேன். பஞ்சம் உண்டாகிற பொழுதும், கொள்ளை நோய் உண்டாகிற பொழுதும், வறட்சி உண்டாகிற பொழுதும், சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி. இதுனா நல்ல பயிர் வளைஞ்சு இருக்கும்போது அது இந்த வெட்டுக்கிளி வந்துச்சுன்னா கூட்டமா வரும். விளைஞ்ச பயிரெல்லாம் என்ன பண்ணிடும்? ஒரு நிமிஷத்துல நாசம் பண்ணிட்டு போயிடும். நிறைய நீங்க உழைப்பீங்க, நல்லா கவனிங்க, நிறைய உழைப்பீங்க, 10,000, 20,000, 50,000, 1,00,000 பார்த்தா மருந்து மாத்திரைக்கு போய்கிட்டே இருக்கும். அப்புறம் நம்முடைய இயந்திரங்கள், நம்ம உங்க போட்டு மேல, இன்ஜின் மேல, உங்க வண்டி மேல எல்லாம் நல்லா கை வச்சுச்சோம்னா எந்திரங்கள் மேல என்ன பண்ணுவோம்? பிசாசு கைய வைப்பான். மொத்தத்துல அவன் நம்மளை மனமடிவாக்கணும். என்ன மனமடிவாக்கணும்? நம்ம வளர்ந்து நம்ம நிம்மதியா இருக்கிறத அவன் விடவே மாட்டான். நம்ம சரீரம் நல்லா இருக்கும் போது நோயை கொண்டு வந்து மனமடிவாக்குவான். நம்ம நல்லா இருக்கும் பொழுது அதுலேன்னு வேலைகளை கொண்டு வந்து இதாக்கிடுவான். விளைச்சலை ஃபுல்லா அறுத்துருவான். சம்பளத்தை ஃபுல்லா நீங்க எங்கேயாவது சம்பாதிக்க எங்கேயாவது கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. பல வருஷம் உழைப்பீங்க. ஆனா நீங்க உங்க கையின் பிரயாசத்தை என்ன பண்ண முடியாது? சாப்பிட முடியாது. ஆனா கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிரு. நீங்க உழைச்சதை நீங்க சாப்பிடுறதாங்க ஆசீர்வாதம். அதிகமான நோய்கள் உங்க உடம்புல வரக்கூடாது. வந்தாலும் கர்த்தரே மருத்துவரா இருந்து சரி பண்ணணும். மருந்து மாத்திரைக்கு உங்களுடைய பணங்கள் போய்கொண்டிருக்க கூடாது. வட்டிக்கு வாசிக்கு உங்களுடைய பணங்கள் போய்கொண்டிருக்க கூடாது. வீண் வேலைக்கு உங்கள் பணங்கள் போய்கொண்டிருக்க கூடாது. இங்க சொல்லப்படுகிறது எல்லாம் வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி எல்லாம் பயிர்களை அந்த நாட்களை அழிச்சிட்டு போயிடும். இப்ப கூட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தேசத்துல வந்துச்சு அந்த வெட்டுக்கிளி. அது வந்துச்சுன்னா அழிச்சிட்டு ஒண்ணும் இல்லாம போயிடும். இந்த வெட்டுக்கிளிகள், பச்சைக்கிளிகள் எல்லாம் நம்முடைய சாபம், நம்முடைய வாதை. இப்படிப்பட்ட வாதையை ஒரு மனுஷன் உணர்ந்து அவர் சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, அவருக்கு பயந்து வாழும் பொழுது கர்த்தர் அந்த வாதையை நிறுத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நான் எல்லா விஷயத்துக்கு தான் சொல்றேன். உங்க தொழில் வளர்ச்சி எல்லாத்துலயும் அரிச்சிரும். நம்ம பிள்ளைகளை வச்சு நீ ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பீங்க, அவனை ஒண்ணும் இல்லாம என்ன ஆக்கிரும்? நான் சொல்றதுல வாதை என்னன்னு, ஒரு தண்ணி ஊத்தி விதைச்சு அதை நல்லா இதுல ஒரு மரத்தை ஒரு கனியை என்ன பண்ணிடலாம், பார்த்துடலான்னு நீங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது கனி வர்ற நேரத்துல அந்த மரமே அரிச்சு விழுந்துட்டா அப்படி இருக்கும். இதான் நான் மரத்தை பத்தி மட்டும் பேசல. உங்க பிள்ளைகள் வளர்ந்து இவன் இவ்வளவு சம்பாதிப்பான், என் பிள்ளை நல்லா இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான், நல்லா படிச்சிருப்பான், நல்ல டேலண்ட், நல்ல நாலேஜ், நல்ல இன்டர்வியூக்கு போயிருப்பான். ஆனா வளர்ந்து நிற்கும் போது அந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணிடும்? அரிச்சு. சாபம், வாதை. ஆண்டவர் சொன்ன வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வீட்டுக்குள்ள ஒரு 10 ரூம் இருக்குது, 10 ரூம்லையும் 10 விதமான பொருட்கள் இருக்குது, நகை, தங்கம், அரிசி, பருப்பு அதெல்லாம் இருக்குதுன்னா 10 சாவி நம்மகிட்ட இருந்தாதான் உள்ள போய் என்ன பண்ண முடியும்? சுதந்திரிக்க முடியும். இதுவரை நீங்கள் இதற்கு ஜெபிக்காமல் இருக்கலாம். இன்னைக்கு உங்க குடும்பத்துல வாதை இருக்குதுன்னா இந்த வசனத்தை புடிச்சுக்கிறங்க. வாதை இருக்கும் பொழுது ஜெபிக்க சொன்னீரே, இந்த ஆலயத்திலிருந்து ஜெபிக்க சொன்னீரே, என் பிள்ளை நல்ல பிள்ளை தானே, ஏன் இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை? ஏன் ஒரு வெட்டுக்கிளி அவன் வாழ்க்கையை பச்சிச்சுக்கிட்டு இருக்கு? வாதை என் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்களே, என்னை ஆசீர்வதிங்கப்பா. நல்லா தானே தொழில் போய்கிட்டு இருக்கு, ஏன் அதுல ஒரு பிரச்சனை வருது? ஏன் வாதை? அந்த வாதையை நீ மாத்துங்க ஆண்டவரே. குடும்பத்துல நல்லா தானே போறோம், ஏன் சமாதானம் இல்லை? வாதையை மாத்துங்க. என் பிள்ளை நல்லா தானே இருந்தா, இன்னைக்கு நோய் வாய்ப்படுகிறான், வாதையை மாத்துங்க. வாதை நம் கூடாரத்தை அணுகக்கூடாது. அப்படியானா நீங்க கர்த்தருக்கு பயந்து என்ன பண்ணணும்? வாழணும். கர்த்தருக்கு பயப்படுங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதுங்க. உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவர் உலாவும்படி நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க எல்லைகளை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நீங்க ஒப்பு கொடுங்க. உங்க வாகனம், உங்களுடைய போட், உங்களுடைய வல்லம், உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலையாட்கள், உங்களுடைய பிள்ளை படிப்பு, உங்க மகன், உங்கள் மருமகள், உங்கள் பேரன், உங்கள் பேத்தி எல்லாம் இரத்தத்தால் மூடப்பட வேண்டும். அப்பதான் வாதை உங்க குடும்பத்தை. எகிப்தியர் குடும்பத்தில் வாதை வந்தது, ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்ட வீடுகளுக்குள்ள வாதை வரவில்லை. நீங்க குடும்ப ஜெபம் பண்ணி நல்லா இருந்தா உங்க வீட்டுல வாதை என்ன பண்ணாது? வராது. நீங்க நல்லா கர்த்தருக்கு பயந்து ஆலயத்துக்கு போனா வாதை வராது. நம்ம தேவனுக்கு பிரியம் இல்லாம காரியம் வாழ்றதுனாலதான் நம்ம குடும்பத்துக்குள்ள வாதை வருகிறது. எவ்வளவு உழைக்கிறீங்க, எவ்வளவு திறமை இருக்குது, ஆனா உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம் உங்க குடும்பத்திலே வாதை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, இனிமே என் குடும்பத்தை முழுசும் உங்க ரத்தத்துக்குள்ள என்ன பண்ணுங்கப்பா?
மூடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனாவது வந்திருக்கோம்? வாதை. ஆறாவது. அல்லேலூயா. சாரி, நாலாவது. அஞ்சாவது நாம் பார்க்க போகிறோம். சீக்கிரமா வாசிங்க. 41. அல்லேலூயா. ஒரு சபை பிரதிஷ்டனைக்கு இவ்வளவு பண்றேன். நம்ம பிரதிஷ்டனைக்கு என்ன சொல்லுவோம்? இங்க டைல்ஸ் இல்லாம இருந்துச்சு, தேவன் டைல்ஸ் செஞ்சிட்டார். லைட் இல்லாம இருந்துச்சு, லைட்டை அந்த அருமை பெருமையெல்லாம் அள்ளி விட்டுக்கிட்டு நான் வெறுங்கையாக வந்தேன் இப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1000 ரூபாய் வச்சுட்டு இந்த ஆலயத்து வேலையை நான் தொடங்கினேன். சாலமோன் தட்டாலட்டியா முடிச்சுட்டு அவன் பிரேயர் பண்றான் பாருங்க. இங்க இருந்து என்ன நடக்கணும் அதான் முக்கியம். இந்த ஆலயத்துல இருந்து என்ன நடக்கணும்? அவன் பிரச்சனையில வரும் இங்க ஜெபம் பண்ணும்போது பிரச்சனை மாறணும். தோல்வி அடையிறவன் வெற்றி அடையணும். ஆசீர்வாதமான மழை திறக்கணும். இங்க வந்து ஜெபம் பண்ணா வாத நீங்கணும். 5வது, ரட்சிக்கப்படாத ஒருத்தவன் இந்த சபையை கேள்விப்பட்டு, நம்மளும் ஆலயம் தான், நம்மளை கேள்விப்பட்டு, ஐயா எனக்காக வந்து ஜெபம் பண்ணுங்க. என்ன சொல்லுவான் நம்மகிட்ட வந்து? எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பத்துல இப்படி பிரச்சனை, அப்படி ஒரு பிரச்சனைன்னு உங்களை பார்த்து வந்து கேட்பான். இந்த ஆலயத்தின் மகத்துவத்தை, மகிமையை கேள்விப்படணும்னா முதல்ல நமக்குள்ள என்ன பண்ணணும் சொல்லுங்க? மகிமை இருக்கணும். நீங்க ஜெயிச்சது, நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறத உங்களை பார்த்துட்டு ஒரு புறஜாதியான் வந்து கேட்பான். இந்த ஆலயத்துக்கு நேரா வந்து ரட்சிக்கப்படாத அவன் கேட்பான், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நம்ம போய் யார்கிட்ட எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்றதை விட நம்மளை பார்த்து மற்றவன் சொல்லணும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளு, ஜெபம் பண்ணுங்கய்யா. உங்க தேவன் பெரிய தேவன். நீங்க இப்படிலாம் இருந்தீங்க, இன்னைக்கு இப்படி இருக்கீங்க, நான் பாக்குறேன். என் குடும்பத்துல ஒரு நோய், என் குடும்பத்துல ஒரு பலவீனம், என் குடும்பத்துல ஒரு கஷ்டம்னு நீங்க உங்களை பார்த்து ஜெபம் பண்ண ஜெப குறிப்புகள் தருவார்கள். அந்த ஜெப குறிப்புகளை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவனுக்கு புரியும், இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தேவன். நம்ம கதையவே உருட்ட முடியல. எனக்கு ஏன் மத்தவனு ஜெபம், நம்ம பாடு வெறும் பாடு. நம்மளே போய் யார்கிட்டயாவது நின்றுகிட்டு இருக்கோம், ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக நீங்க யாரும் சொல்லாம போயிடாதீங்க. உங்கள்கிட்ட ஜெபம் பண்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. அல்லேலூயா. உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணணும், உங்கள்கிட்ட வந்து சொல்லணும் ஜெப குறிப்பை. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி இல்லாத அந்நிய ஜாதியார் உமது மகத்துவான நாமத்தை கேள்விப்பட்டு உமது பலத்த கரத்தை ஓங்கிய பயத்தையும் கேள்விப்படுவார்களே. இவங்க தேவன்டா பெரிய தேவன். டேய் இப்படி இருந்தாரா, இந்த நோயில இருந்தாரா மாறிடுச்சுடா, இவ்வளவு வறுமையில இருந்தாரா மாறிடுச்சா, இவ்வளவு பாவியா இருந்தாரா சரியாயிடுச்சுடான்னு சொல்லி நம்மளை பார்த்து எங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவான். அப்படி பண்ணும்போது அந்த 5வது குறிப்பு அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு என்ன பண்ணுவாரு? விடுதலையை தருவார். விடுதலை தந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வழிபடுகிற தேவனே. எத்தனை பேர் குடும்பத்தில் அப்படி நடக்க விரும்புறீங்க? அல்லேலூயா. உங்களை பார்த்து கேட்கணும் ஆண்டவர், மற்ற ஜனங்கள் கேட்கணும், எங்களுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. 6வது சீக்கிரம் வாசிங்க. 44, 45. 6வது விஷயம். உம்முடைய ஜனங்கள் சத்துருக்கு எதிராக யுத்தம் பண்ணும்போது ஆலயத்துக்கு பக்கத்துல இருப்போமா தூரத்துல இருப்போமா? யுத்தம் எங்க நடக்கும்? கோயிலை சுத்தியா நடக்கும். இவன் எங்கேயோ போயிருவான், கோயில் எங்கேயோ இருக்கும். அப்ப யுத்தம் நடக்கும் போது அடிச்சு எதிர்நாட்டுக்காரன் அடிக்கும் போது இவன் தோக்குற மாதிரி இருக்கும் போது இவன் ஆலயத்தினுடைய டைரக்ஷனை பார்ப்பான். தானியேல் ஜன்னல் வழியா அவன் என்ன பண்ணான்? அந்த ஆலயத்தின் திசையை நோக்கி 3 வேளை ஜெபம் பண்ணினான். அங்க ஜெபம் பண்றான். அவன் ஆலயம் எங்கேயோ இருக்குது. ஆனா தானியேலுடைய வாழ்க்கையில கர்த்தர் மாற்றத்தை தந்தார், தேசத்திலே மாற்றத்தை தந்தார். ஆலயம் இருக்கிற தூரம் வேற, யுத்தம் நடக்கிற தூரம் வேற. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உங்க வாழ்க்கையில கடும் சத்ருவுடைய போராட்டம், எமர்ஜென்சி உங்க வாழ்க்கையில நடைபெற சூழ்நிலை வரும். யாருக்கோ முடியல, எமர்ஜென்சி, பயங்கரமான போராட்டம், பயங்கரமான விபத்து, பயங்கரமான பிசாசின் போராட்டங்கள், பயங்கரமான பஞ்சம், சத்ருக்களுடைய போராட்டம் வரும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும், தேவ சமூகம் நம்மளை விட்டு கொஞ்சம் தூரமானது மாதிரி இருக்கும். யாராவது தைரியமா இருப்போமா அந்த டயத்துல?
ஐயோ உங்களுக்கு பிரியமானவங்க உங்களுடைய யாரோ உங்க சொந்தக்காரவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க, என்ன செய்யறதுமே தெரியலன்னு சொல்லும் போது தேவ பிரசன்னத்திலேயா இருப்போம்? இருக்கிறது என்ன ஆயிரும்? ஒண்ணும் இல்லாம போயிடும். அப்பதான் ஆலயம் நமக்கு தூரமா இருக்கும், பிரச்சனை நமக்கு பக்கத்துல இருக்கும். இப்படி பிரச்சனை நமக்கு பக்கத்துல இருந்து ஆலயம் தூரமா இருக்கும்போது தேவ சமூகம் நமக்கு கிடைக்காது. பதட்டம் பதட்டம் உண்டாகும். பெரிய பெரிய கஷ்டமான சூழ்நிலையில பதட்டம் உண்டாகும் பொழுது இவன் ஆலயத்தின் திசையை நோக்கி ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான்? ஆண்டவரே உங்க பிரசன்னம் கிடைக்கலையே, ஆண்டவரே எனக்குள்ள எமர்ஜென்சி, எனக்குள்ள கஷ்டத்துல என்னால உங்களை நோக்கி பார்க்க முடியலையே, எனக்கு அவிசுவாசமா இருக்கே, எனக்கு போராட்டமா இருக்கே, எனக்கு நம்பிக்கை இல்லையே, காப்பாற்ற முடியாதோ, இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில வர முடியாதோன்னு வேதனையில அந்த திசையை நோக்கினா பிரசன்னம் இருக்காது. ஆனா ஆண்டவர் மேல நமக்கு நம்பிக்கை என்ன இருக்கும்? இதுதான் 23ஆம் சங்கீதத்துல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் கூட இருக்கு. இருட்டு சுத்திலும் பிரசன்னத்தெல்லாம் உணர முடியாது. ஹல்லேலூயா, உணர முடியாது. நீங்க அந்த சூழ்நிலையை சந்திச்சிருக்கீங்களான்னு தெரியல. கொடூரமான பயங்கரமான தாக்குதல் நம்முடைய குடும்பங்களில் நடக்கும் பொழுது, எல்லாராலும் கைவிடப்பட்டு நிற்கும் பொழுது நீங்க மன அமைதி உங்களுக்கு இருக்காது, ஒன்னஸ் கிடைக்காது, உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது, விசுவாசம் இருக்காது, எல்லாம் உங்களை விட்டு போயிடும். தைரியம் சொல்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு உங்களுக்கு தசை மட்டும்தான் தெரியும், கோயில் என்ன பண்ணாது தெரியாது. அன்னைக்கு நீங்க ஆண்டவரை பார்த்து மனசுல இருந்து சொல்லுவீங்க, பிரசன்னத்தை உணர மாட்டீங்க, ஆனா நம்பிக்கை உள்ள இருக்கும். தேவரே நான் போராட்டத்துல இருக்கிறேன், யுத்தத்துல இருக்கிறேன், எனக்கு நீங்க ரட்சிப்ப, எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பான்னு கூப்பிடும் பொழுது இந்த இருளான சூழ்நிலையை கடந்து கர்த்தர் மரண இருளிலும் உன்னை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். பயப்படாதீங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு இருட்டா இருக்கலாம், சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் அவிசுவாசப்படுகிற இடத்துல இருக்கலாம். யவீர் அப்படித்தான் இருந்தான். யவீருடைய மகன் மரித்து போகிறாள். ஆண்டவர் சொன்னாரு, அதுவரை விசுவாசம் இருந்துச்சு, நீங்க வாங்க ஆண்டவரே, மரண அவஸ்தைப்படுகிறான் சரியாயிரும் சொல்லி விசுவாசம் உள்ள இருந்துச்சு. ஆனா இடையில ஒரு கேஸ், 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சொஸ்தமாக்கிக்கிட்டு கூட்டம் கிரௌடு நிற்கும் போது ஒருத்தன் வந்து சொல்றான், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், அவன் புள்ள என்ன ஆயிடுச்சு. இதான் நான் சொல்றது, யுத்த களம், இருட்டு, அவிசுவாசம். ஆண்டவர் தான் இருக்காரு, ஆனா பிரசன்னம் இல்ல. திரும்பி பார்த்து சொன்னாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் பயப்படாதடா, நீ யுத்தத்துல இருக்கிற, உனக்கு பிரசன்னம் இல்ல, கோயில் பக்கத்துல இல்ல, ஆனா நான் உன்னோடு கூட இருக்கேன், பயப்படாதே. உள்ள போனாரு, டெட் பாடியை தூக்குனாரு, சரி பண்ணிட்டு வெளியில வந்துட்டார். உங்க வாழ்க்கையிலும் சில சூழ்நிலையில பிரசன்னத்தை உணர முடியாது. நீங்க இதுவரை உணர்ந்தீங்கன்னா நான் சொன்ன வேட உங்களால புரிஞ்சுக்கிற முடியும், உணரலைன்னா உங்களால புரிஞ்சுக்கிற முடியாது. ஒருவேளை நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும் பொழுது நீங்க இதை யூஸ் பண்ணிக்கிறீங்க, பிரசன்னத்தை உணர முடியாது, பதட்டம் தான் உண்டா. எனக்கு யாரோ ஒரு ஆளு தூரத்தில் உள்ளவருக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா நான் தைரியமா ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே அவருக்கு விடுதலை தாருமாப்பான்னு. ஏன்னா எனக்குள்ள மனசுல குழப்பம் இல்லை, ஆனா என் நெருக்கத்துக்குள்ள என் பிள்ளைகளுக்கோ என் குடும்பத்திற்கோ ஒண்ணு வரும் பொழுது பிரசன்னத்தை என்ன பண்ண முடியாது. அப்போ நீங்க கையெல்லாம் ஆடி போயிடும். யாருக்காவது அடிப்பீங்க, பிரதர் ஜெபம் பண்ணுங்க, பிரதர் ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு முடியாது, நம்பிக்கை இருக்காது. சூழ்நிலை அப்படி உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கும். இந்த சூழ்நிலையில தான் சொல்றாரு, என் பிள்ளைகளே யுத்தத்துல இருக்கும் பொழுது அந்த திசையை நோக்கி கூப்பிடும் பொழுது என் கர்த்தர் விடுதலை தருவீராக. அல்லேலூயா. உங்க குடும்பத்திலையும் கர்த்தர் விடுதலை தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நம்மை விடுவிக்க கர்த்தர் வல்லவர். மரண இருளின் பள்ளத்தாக்கு என்றால் கரும் கொகைக்குள்ள திருடர்களும் காட்டு மிருகங்களும் இருக்கிற இடத்துல அந்த மேய்ப்பர்கள் போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்பதான் சொல்லுவாரு, பயமா இருக்கும் பொழுது எல்லாம் எனக்கு சுத்திலும் பயமா இருக்குப்பா, ஆனா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. கடைசியா சிட்சிக்கப்படும் பொழுது 7வது பாயிண்ட் நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். 46 பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. வாசிங்க. போதும். 7வது கடைசி, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் இங்க எதிரிகையில் என்ன பண்ணிட்டாரு, ஒப்படைச்சார். நம்ம குடும்பத்திலையும் சில வேளைகள்ல கர்த்தர் சிட்சைக்கு ஒப்பு கொடுப்பார். நம்ம பாவம் செய்யும் பொழுது நாம் பரலோகம் வரணும்னா நம்மள என்ன பண்ணுவார் ஆண்டவர், சிட்சைக்கு ஒப்பு கொடுப்பார், வாதைக்கு ஒப்பு கொடுப்பார், எதிரிக்கு ஒப்பு கொடுப்பார், நோய்க்கு ஒப்பு கொடுப்பார். பவுல் வாழ்ந்த காலத்துல ஒருவன் இருக்கிறான் சபைக்குள்ள.
சபைக்குள்ள இருந்து மோசமான ஒரு விபச்சார பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பவுல் கொடுத்த தீர்ப்பு என்ன தெரியுமா? இவன் ஆன்மா ரட்சிக்கப்படும்படி இவன் சரீரத்தை பிசாசுக்கு ஒப்படைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சா? என்ன சொல்றாரு? இவன் பாவம் செஞ்சுட்டான், இவன் நீ பூமியில இருக்கக்கூடாது, இவனை சிச்சிச்சாதான் இவன் பரலோகம் போக முடியுங்கிறதுனால இவன் பரலோகம் போகும்படி இவன் உடம்பை யார்கிட்ட ஒப்படைக்கிறேன்? பிசாசுட்ட. இவன் பாவத்தின் தண்டனை ஆகிய அந்த தண்டனை இவன் உடம்புல பிசாசு செலுத்துவதற்கு முழு அதிகாரத்தையும் கொடுக்குறேன். அந்த தண்டனை அவன் இந்த பூமியிலேயே முடிச்சுக்கிறட்டும், இவன் ஆன்மாவை பரலோகத்துக்கு என்ன பண்ணுங்க கொண்டு போங்கன்னு சொல்லும் போது அந்த மனுஷனுக்கு எவ்வளவு பேர்பட்ட தண்டனை வந்திருக்கும்னு நினைச்சுப்பாரு. இப்ப நான் பாவம் செய்யறேன், பிசாசு சொல்றான் ஏங்க பாவம் செஞ்சுட்டான் நரகத்துக்கு அனுப்புங்கன்னு. ஆண்டவர் சொல்றாரு இல்ல இல்ல அவன் ஏதோ செஞ்சுட்டான், ஆனா தண்டிக்கணுமே அப்படின்னு சொல்லும் போது இவன் உடம்பை என்ன வேணாலும் பண்ணிக்கிருக்க, ஆனா இவனை ரசிக்க ஆன்மா பரலோகம் வர்றதுக்கு இது பண்ணும், உடம்ப வேணா உன்ட்ட கொடுக்குறேன், நீ அந்த தண்டனையை வேணா கொடுத்துக்கன்னு சொல்லிட்டா பிசாசு எப்படி என்னைய டச் பண்ணுவான்னு நீங்களே யோசித்து. அதனாலதான் சிலர் கொடூரமா சில சபையில் உள்ளவங்க சாவாங்க, பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் பெரிய சத்தியம். பிள்ளைகளா இருக்குதுன்னா கத்த சிச்சிக்கிறார். சில பேர் எவ்வளவு தப்பு பண்ணாலும் சுகபோகமா வந்து அப்படியே செத்துருவாங்க, அவங்கள பரலோகம் வர முடியாது. ஆண்டவருக்குள்ள வாழ்ந்து சில தப்பு பண்ணவங்களுக்கு சில சிச்சைகள் வந்து கொடூரமா வாதிக்கப்பட்டு சாவாங்க உடம்புல. ஏன்னா கர்த்தர் நம்ம பரலோகம் போறதுக்காக நம்ம உடம்பை யார்கிட்ட ஒப்படைப்பாரு? அப்படியே நம்ம அப்பா நம்ம ஆண்டவர் நம்மளை பிள்ளையா தூக்கி நம்மளை பார்த்துக்கிடுவாருலாம் சொல்றதெல்லாம் அது முழு சத்தியம் அல்ல. ரெண்டு கோணத்துல நீங்க பார்க்கணும். நீங்க ஒழுங்கா நடந்தா உங்கள் மரணம் நீதிமான பாரு, அவனுடைய முடிவு சமாதானம். அழகா சாபம். நான் பார்த்துருக்கேன், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு பெரிய கிளவி வயசானவங்க ஒரு பரிசுத்தவான், அவங்கெல்லாம் கடைசியா யூரின் போயிட்டு, அதாவது பிள்ளைகள்லாம் இருக்காங்க, பேர பிள்ளைகள்லாம் இருக்காங்க, எல்லாரும் கூட்டிட்டாங்க, இருங்க பாத்ரூம்லாம் போயிட்டு வரேன், பாத்ரூம் போயிட்டு வந்தாங்க, எல்லாம் முடிச்சுட்டு வந்து இப்படி படுத்தாங்க, அப்படியே இறந்துட்டாங்க. சில கிளவிகளை போட்டு போட்டு தாக்கி அடிச்சு, ஏன்னா இது அப்ப பண்ண சேட்டைகளை ஃபுல்லா எங்க கொடுக்க வேண்டியது இருக்கு? பாடியில கொடுக்க வேண்டியது இருக்கு. மேப்படியா பிசாசு விட மாட்டான். என்ன பெருசா பரிசுத்தமாயிட்டான்னு சொல்றீங்க? இவன் கணக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லும் போது வேற கணக்கு தீக்க இடமே இருக்காது. ஆண்டவர் நம்ம சரீரத்தை யார்கிட்ட ஒப்படைச்சிருவாரு? நம்ம முடிவு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, முடிவு ரொம்ப முக்கியம். அழகா பரிசுத்தவான்கள் நின்று உட்கார்ந்து உடன் ஊழியரை கூப்பிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு எல்லாம் செத்துருக்காங்க. இடத்த சுத்தம் பண்ணிரு, கிளியர் பண்ணிரு அப்படின்னு சொல்லி ஜபத்திலேயே செத்துருக்காங்க. ஒருத்தவர் போய் பெட்டிலே படுத்துட்டாரா, ஜபம் பண்ணி முடிச்சுட்டு படுத்துட்டார், துணியை போத்திட்டு படுத்துட்டார். இதுவரை என் மனைவியாக இருந்ததுக்கு உனக்கு நன்றி, பிள்ளைகளை இதுவரை என் பிள்ளையா இருந்ததுக்கு நன்றி, பெட்டில போய் படுத்துட்டார். அழகா அழகான சாபம். இப்படியும் ஒரு மனுஷன் மறிக்கலாம். இவன் தான் பூர்ணமடைந்த விசுவாசி. சில அறகுறை கேஸ் ஆம்லெட் மாதிரி வேலையை காமிச்சுக்கிறதுக்கு தான் கொத்து பரோட்டா போட்டு எடுப்பார் ஆண்டவர். போட்டு நாசம் பண்ணி, ஏன் உங்களை நேசிக்கிறாரு. கொத்து பரோட்டா வேண்டாம் ஆண்டவர், ஏன்னா நேரம் போய் அவியனு நரகத்துல. அதனால திருந்தி வாழுங்க. இந்த சரீரத்துல வந்து பரிசுத்தமா வாழணும், முடிவு சமாதானமா இருக்கணும். சாகும்போது அப்படி பூ மாதிரி பூ போல சாகும். ஜீவித்து போனான், தன் பிதாக்கள் அண்டையில் சேர்க்கப்பட்டு போனான். சவுலும் தான் செத்தான், ஈட்டில குத்தி நாசம் பண்ணி கழுத்தை வெட்டி தூக்கிட்டு போய் கொண்டாங்க. தாவீது முதிர் வயதுல அழகா செத்தான். அழகா கூப்பிட்டு அவனை போட்டு தள்ளிடுறா, இவனை போட்டு தள்ளிடுறா, எல்லா மெசேஜையும் கொடுத்து அவனை பார்த்துக்க இவனை பார்த்துக்க, நல்லாரு ஆண்டவர் உன்னோட கூட இருப்பார், அப்படி மறிச்சான். யோசேப்பு மறிச்சான். யாக்கோபு கண்ணை ஆண்டவர் சொன்னாரு, டே நீ நிறைய தப்பு பண்ணிட்ட, ஆனா உனக்கு ஏமாத்துறான் ஏசாவை, உன்னையும் உன் மாமன் பயங்கரமா ஏமாத்துவான், எல்லா சிச்சையும் வாங்கி வேதனை அடைஞ்சு நொந்து நூடுல்ஸ் ஆகி ஏசாவை அழுக விட்டதுக்காக 13 வருஷம் செத்த கட்டையா இருந்தான் யோசேப்பு காணான்னு சொல்லி. எல்லா சிச்சையும் அவன் சரீரத்துல முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசேப்பு உன் கண்களை என்ன பண்ணுவான், மூடுவான்னு சொன்னா. யோசேப்பு லாஸ்டா பாக்குறான், யோசேப்பு தான் கண்ணை என்ன பண்றான், அப்பா கண்ணை மூடுறான். அட்டி நல்லா தலைவர் வாங்கி பஞ்சர்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாரு, போனார். முடிவு சமாதானமா இருக்க வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? முடிவு சமாதானம். நான் சொல்றேன், சிச்சை கூட சிலருக்கு வராம இருக்கும், அது ஆபத்தான கேஸ். அப்பப்ப வந்து அடி விழுந்துகிட்டு இருக்கு, ஏதோ உங்க மேல ஆண்டவர் அன்பு வச்சிருக்கிறாரு. சிலர் பாவம் பண்ணிய சிச்சை இல்லாம இருக்கும், அது டவுட் கேஸ். முடிவு சமாதானமா இருக்க. அல்லேலூயா. கிட்னியை உருவி காட்ட உருவி வாழ்வை மாட்டி அதை மாட்டி மூச்சை இழுத்து, இதெல்லாம் ஏன் தெரியுமா? உங்களை நேசிச்சு இவன் தண்டனை ஃபுல்லா இவன் உடம்புல என்ன பண்ணிடணும், நம்ம பேசின பேச்சுக்கு தண்டனை, பார்த்த பார்வைக்கு தண்டனை, எல்லாத்தையும் உடம்புல கொடுத்துருவாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த உடம்பு என்ன பண்ணுவாரு, நம்மளை எடுக்க முடியும். இல்லைன்னா பிசாசு நம்மளை பரலோகத்துக்கு விடவே மாட்டான். சிச்சை ஏன் வருகிறது? பாவம் செய்யாத மனுஷன்
இல்லையே. பரிசுத்தமா வாழ முடியலையே. அப்படிப்பட்டவனை ஆண்டவர் என்ன பண்றார்? சிச்சைக்குள்ள அனுமதிக்கிறார். அப்படி சிச்சைக்குள்ள இருக்கும் பொழுதும் அவன் தன் சிச்சையை உணர்ந்து மனம் திரும்பினால் அவனுடைய ஜெபத்தை கேட்பீராக என்று சாலமோன் ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. 50வது வசனத்தை வாசிங்க, நம்ம முடிச்சிடலாம். 50. உமக்கு விரோதமாக செய்த பாவத்தையும் அப்ப இந்த சிறையிருப்பு யாரால வந்துச்சுன்னா இவன் பண்ண பாவத்தால என்ன பண்ணுச்சு? ஆண்டவர் கொடுத்தார். இப்ப என்ன பண்றா? உணர்ந்துட்டான். நீங்க உணரணும். உங்க குடும்பத்துல சிச்சைகள் வரும்போது உணரணும். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க உணரும் பொழுது கர்த்தர் இரக்கம் கிடைக்க உதவி செய்வார். ஹல்லேலூயா. இரக்கம் கிடைக்க உதவி செய்வார். அதனால இந்த லாஸ்ட் பாயிண்ட மனசுல நல்லா வச்சுக்கிறீங்க. சாகும்போது நல்ல அதான் சொல்றான், நீதிமான் மரிப்பதை போல் நான் மரிப்பேன். இதை சொன்னவன் எப்படி தெரியுமா செத்தான்? கழுத்து வெட்டப்பட்டு செத்தான். ஏன்னா அவன் பண்ணது நிறைய தப்பா நிறைய காரியங்கள் பண்ணனால அவன் முடிவு அப்படி இருந்துச்சு. நம்ம சாவுறது எப்படி சாவணும்? நீதிமான் பரிசுத்தமா வாழ்ந்து தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு பரிசுத்தமா வாழ்ந்து நம்முடைய மரணம் நிம்மதியா இருக்க, நம்ம குடும்பங்களோடு பிள்ளைகளோடு கடைசியா பாய் காமிச்சு அந்த முதிர் வயதுல அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்முடைய மரணத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. இடையில சிச்சிக்கப்படுறீங்கன்னா அந்த சிச்சையை நீங்க வாங்கணும். வாங்கி அதையெல்லாம் கழிச்சு முடிச்சிடணும். உணரணும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில சோதனை வந்துட்டாலும் ஏன் வருதுன்னு முதல்ல யோசிக்கணும். யோசித்து அதுக்கு உணர்ந்து நீங்க மன்னிப்பு கேட்டா சிச்சையும் கர்த்தர் மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 7 காரியம். ஃபர்ஸ்ட், நமக்கு நடுவிலிருந்து நியாயம் தீர்க்க, தோல்வியில் ஜெயம் தர ஜெபிக்கணும். ஆசீர்வாத மழை பெய்ய ஜெபிக்கணும். வாதை நீங்க ஜெபிக்கணும். ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிக்கணும். சத்ருவின் போராட்டத்தில் விடுதலையாக ஜெபிக்கணும். சிச்சையிலிருந்து விடுதலையாக்கப்பட ஜெபிக்கணும். இந்த 7 ஜெப குறிப்புகளை பண்ணினா ஆலயத்தை ஓப்பன் என்ன பண்றாரு? பண்றார். அந்த ஆலயம் நீங்களே. அல்லேலூயா. இந்த 7 ஜெப குறிப்பு உங்களுக்குள்ள இருந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென். வெற்றி கிடைக்கும். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். யார் யாருக்கும் பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் சால்வ் பண்ணுவாரு. சிச்சிக்கப்பட்டாலும் சரியாயிருவீங்க. எல்லா போராட்டத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவாரு. உங்க நிமித்தமா மற்றவர்களும் ஆசீர்வாதமாய் இருப்பார். எல்லாம் இதுல அடங்கியிருக்கு. 7 என்றால் பூரணம், ஃபில்னஸ். கர்த்தர் இந்த பூரணமான ஜெபத்தை, ஜெப குறிப்புகளை கர்த்தர் உங்களுக்குள் தருவாராக. நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஜெபிக்கலாம்.